கதவை மூடி வையுங்கள். இந்த விஷயம் வெளியே கசியக்கூடாது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை எந்தெந்த நிகழ்வுகள் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான மாற்றங்களை எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதற்கு முன் அம்மன் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் அம்மனின் அருளால் இந்த ஆடி மாதத்தில் நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு ஆடி மாதம் முடிவதற்குள் வந்து சேரும் என்ற நம்பிக்கை இருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அம்மனின் அருள் மற்றவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல செய்திகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு மிகவும் பிடித்த அம்மனின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் நினைப்பதை விட இந்த ஆடி மாதத்தில் அம்மனின் அருள் கொண்ட ஆடி மாதத்தில் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் உறுதியாகவே வந்து சேரும். இந்த தருணத்துல ஆடி மாதம் துவக்கத்திலிருந்து ஆடி மாதம் முடிவதற்குள் உறுதியாகவே கதவை மூடி வையுங்கள். இந்த விஷயம் வெளியே கசியக்கூடாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது இந்த விஷயம் வெளியே கசியாத சமயத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவை என்ன என்று பார்ப்பதற்கு முன் கிரகநிலைகளின் அமைப்பு இந்த ஆடி மாதத்தில் எப்படி இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். ஆடி மாதத்தில் முழு சுபகிரகமான குரு பகவான் முழுமையாக உச்சம் பெற்ற அமைப்பில் சந்திரனின் வீட்டில் வலம் வருகிறார். குரு உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக நிறைந்த நன்மையை பெற்றுக் கொடுக்கும். நவ கிரகங்களிலே தோஷமற்றவராகவும் விதமான நன்மையை மனித வாழ்வில் எந்தவிதமான சிரமமும் இன்றி வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கும் குரு பகவான் உறுதியாகவே அவர் உச்சபலம் பெற்று சந்திரனின் வீட்டில் வலம் வருவதால் நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல காரியங்கள் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது குருவுடன் பல கிரகநிலைகள் இந்த மாதத்தில் வலுவாக இணைந்து வலம் வர போகின்றன. குருவுடன் பல கிரகநிலைகள் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தும் இந்த தருணம் அற்புதமான வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. என்றால் சூரியன் குருவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதுமே வலம் வரப்போகிறார். சூரியனுடன் மிக வலுவாக குருவும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதிகாரம் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் அவரது பார்வையில் பகை கிரகம் என்று கருதக்கூடிய சந்திரனின் வீட்டில் நுழைந்தாலும் சந்திரன் அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவேதான் இந்த வேளையில் குருவுடன் இணைவதால் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் சிறப்பான மாற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது சந்திரன் குருவுடன் இணையும் போது குரு சந்திர யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. 4 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சந்திரனை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சந்திரனின் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் அற்புதமான வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இந்த மாதம் முடிவதற்குள் பல அபரிவிதமான நன்மைகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்பதை இந்த கிரகநிலைகளின் இணைவு உறுதிப்படுத்துகிறது. அதே போன்று மிக வலுவாக சுக்கிரன் சூரியனின் வீட்டில் வலம் வருகிறார். பிறகு புதனின் வீட்டில் நுழைகிறாருங்க. அதே வேளையில் மோட்சக்காரகரான கேது முழுமையாக சூரியனின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். கேதுவின் அமைப்பும் சுக்கிரனின் அமைப்பும் அடுத்தடுத்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மங்களக்காரகரான செவ்வாய் சுக்கிரனின் வீட்டில் இருந்து புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். தன்னை போன்ற இரட்டைத்தன்மை கொண்ட புதனின் ஆட்சி வீட்டிற்குள் வருவது புதிய யோசனைகளும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சனி மிக வலுவாக குருவின் ஆட்சி வீட்டில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. சனி அக்ரகதியில் திரும்பி வலம் வரும் இந்த தருணம் வாழ்வில் வளம் சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக சனியின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். இந்த மாதம் முழுவதும் முழுமையாக வலம் வருகிறாருங்க. எனவே அதிரடியான மாற்றம் நிச்சயம் உண்டு. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே கதவை சாத்தி வையுங்கள். இந்த விஷயம் வெளியில் கசியக்கூடாது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முதலாவதாக பார்க்கப்படுவது உங்களுடைய அடுத்த திட்டங்களை முழுமையாக நிறைவடைவதற்கு முன் யாரிடமும் பகிர வேண்டாங்க. அப்படி அடுத்த திட்டங்களை பகிர்வதால் சில சங்கடங்கள் வரலாம். அவை பாதியில் நிற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது.
எனவே அடுத்த கட்ட நகர்வையும் திட்டங்களையும் ஒருபோதும் யாரிடமும் பகிராத வகையில் கதவை சாத்தி வையுங்கள். நிச்சயமாக மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கும். அதே போன்று குடும்ப ரகசியங்களை மிக முக்கியமாக தேவையற்ற வகையில் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. பிறர் உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களை தெரிந்து கொள்வதால் அவர்கள் உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் உருவாகலாம். எனவே ஒருபோதும் இந்த விஷயம் கசியக்கூடாது, வெளியே செல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய வகையில் சில ரகசியங்களை காட்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக நிச்சயமாக இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் யார் உண்மையானவர்கள், யார் முகமுடி அறிந்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகிறது. எனவே அதை தெரிந்தவுடன் நிச்சயமாக சற்று மறைமுகமாக சில முடிவுகளை எடுப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதை ஒருபோதும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். கதவை சாத்தி வையுங்கள். இந்த விஷயம் கசியக்கூடாது என்பதை மறந்துவிட வேண்டாம். அதே போன்று நீண்ட நாள் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் திடீரென உங்களது கண்முன் வெளிக்கொணரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதை கவனத்துடன் பார்த்து கொள்வது நல்லது. அதே போன்று மிக முக்கியமாக முடிவுகளை இந்த தருணத்தில் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாங்க. சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு முடிவு எடுப்பதை தவிர்த்திடுங்க. ஏனென்றால் சூழ்நிலை தற்போது ஒன்று பிறகு ஒன்று என மாறிக்கொண்டே இருக்கலாம். அதனால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் உணர்ச்சி வசப்பட்டும் முடிவெடுப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். யாரோ ஒருவரின் மீது பொறாமை கொண்டு உங்களுடைய திட்டங்களை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அதையும் மாற்றிக்கொள்வது நல்லது. ஏனென்றால் மற்றவர்களின் மீது கொள்ளக்கூடிய பொறாமையால் உணர்ச்சி வசப்பட்டு சில சூழல்களை தவறாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே போன்று இந்த தருணத்தில் பழைய ஒரு தொடர்பு அல்லது நட்பு இந்த தருணத்தில் கிடைக்கலாம். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களிடம் அதை சொல்ல வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பழைய நட்பு, பழைய காதல் அல்லது பழைய உறவு கிடைக்கக்கூடிய வேளையில் அதிரடியான மாற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது நீங்கள் ஒருவரை நம்பக்கூடிய இந்த தருணத்தில் அவர் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு தெரிய வரப்போகிறது. பல நாட்களாக மனதில் இருக்கும் குழப்பம் இந்த தருணத்தில் தெளிவான பதில் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சில விஷயங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். அவற்றின் உண்மைத்தன்மை அறியும் வரைக்குமே சற்று ரகசியமாக வைத்துக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுடைய அமைதியை சில சீர்குலைப்பதற்காக, உங்களை உணர்ச்சி வசப்படுவதற்காக சில சம்பவங்களை அடுத்தடுத்து உங்களுக்கு எதிராக செய்யலாம். அது போன்ற விஷயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதே போன்று சில ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் கதவை சாத்தி வையுங்கள். யாருக்கும் தெரியாமல் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும் போது சில சங்கடங்கள் வரலாம். எனவே இந்த விஷயங்கள் வெளியே கசியக்கூடாது என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள். சிறப்பான மாற்றம் ஆடி மாதம் முழுவதற்குள் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வந்து சேரும். சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் என்னென்ன வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம். உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தானாகவே தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும். 9ம் 5ம் அளவற்ற நன்மையை அள்ளி கொடுக்கும். அதில் ஒரு இடமான 9ஆம் இடத்தில் கிரக கூட்டு சேர்க்கை யோகமானது அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அமோகமான லாபமும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. குரு, புதன், சூரியன், சந்திரன் என பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை உருவாக்கக்கூடிய வேளையில் புத ஆதித்ய யோகம், குரு சந்திர யோகம் என பல யோகங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் பார்வையும் ஜென்மராசியின் மீது கிடைப்பது கூடுதலாக தொட்ட காரியம் அனைத்திலும் தடையின்றி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பையும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் அமைப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான வேளையாக இந்த தருணம் அமைகிறது. குருவின் அமைப்பால் பணவரவு இந்த தருணத்தில் அதிகரிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தானாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் கல்யாண கனவுகள் உள்ளிட்ட வாய்ப்புகள் அற்புதமாக உறுதி செய்யக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் அரியணை ஏறக்கூடிய வகையில் வெற்றி வாய்ப்புகளை அமோகமாக பெற்றுத்தருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள்
எதிர்பார்ப்பதை விட அமோகமான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது எந்த விதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனக்கச்சிதமாக நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் அமைவதோடு எதையும் திட்டமிட்டு வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல் போன்ற வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருப்தியான பதவி ஒன்று இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. ஏற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூடுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சுபகாரியங்கள் நினைப்பதை விட அடுத்தடுத்து கைகூடி வரக்கூடிய வகையில் வாய்ப்புகள் கனக்கச்சிதமாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. ஊதிய உயர்வு, வருமான உயர்வுக்கான வாய்ப்புகள் நிறைவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை.